மோஸ்ட் ஐ திங்க் நீங்க எல்லாரையும் மியூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் மீ அண்ட் கதிர் செல்வி இப்போதைக்கு. ஓகேங்களா? ஓகே. ஐ திங்க் கதிர் செல்வி ஜாயின் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். Yeah. Hi Kadi Selvi, can you switch on your cameras, ma? ஹோஸ்ட் அவங்கள மட்டும் அன்மியூட் பண்ணிடுங்க. I think she couldn't unmute. Any issue? So my dear students, அவங்க ஜாயின் ஆயிடுவாங்க. ஓகே, அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் எதுக்காக அப்படின்னா, மெயின்ஸ் நீங்க எழுதும்போது, அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கிளியர் ஆகலைன்னா கூட தப்பு கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம குரூப் ஒன் கிளியர் ஆக போறோம், சரிங்களா? ஸோ நாளைக்கு மெயின்ஸ் எழுதும் போதும் சரி, G2 மெயின்ஸ் எழுதும் போதும் சரி, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி எடுத்துக்கணும், அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் தான் இந்த செஷன், சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு நம்மளோட டாப்பர் கதிர் செல்வி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஐ திங்க் there's some other sound. Yeah, fine. ஹாய் கதிர் செல்வி, குட் ஈவினிங். கேக்குதுங்களா? குட் ஈவினிங் மேம். எப்படி கேக்குது இருக்கீங்க? மேம். மேம் வீடியோ ஆன் ஆயிடுச்சா? எஸ்மா, இட்ஸ் ஆன். உங்களுக்கு ஓகே தெரியலையா அங்க? ஓகே. எனக்கு தெரியல மேம். ரொம்ப நாள் கழிச்சு Zoom யூஸ் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. நோ இஷ்யூஸ். வீடியோ ஆன்ல இருக்கு. உங்களுக்கு சாட் பாக்ஸ் மட்டும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க சைடுல. அப்படி இல்லைன்னா ஓகே மேம். ஓகே மேம். சாட் பாக்ஸ், ஏன்னா அவங்க கேட்கிற கமெண்ட் உங்களுக்கு அப்பதான் விசிபிளா இருக்கும். ஓகே மேம். ஓகே மேம். Okay, fine. Okay, my dear students. So I think let me introduce Kadir Chelvi first. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் தான். இருந்தாலும் என்னோட சைட் லைக் மை செல்ஃப் அண்ட் கதிர் செல்வி, நாங்க எவ்வளவு நாளா we have been traveling togetherன்னு பல பேருக்கு தெரியாது இல்லையா? So I think Kadir Chelvi and myself we have been traveling from 2020 நினைக்கிறேன் இல்ல கதிர் செல்வி? So from எஸ் மேம். மனிதநேயம்ல சின்ஸ் இருந்தே நாங்க 2019. 2019. ஓகே. சோ எஸ் மேம். என்னை விட அவங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. ஸோ 2019ல இருந்தே கதிர் செல்வி என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஒரு லாங் டேர்ம் அசோசியேட் அவங்க என் கூட. அண்ட் பல ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி அவங்க இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கிளியர் ஆகி ஷி ஹாஸ் பீன் டெப்டி கலெக்டர் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் பல இடங்கள்ல அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க, எப்படி படிச்சோம், என்ன படிச்சோம் அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு செஷன் வந்து அப்படி கிடையாது, என்ன படிச்சோன்றதை விட உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்கு கதிர் செல்வி வில் பி ப்ரொவைடிங் அ வெரி குட் இன்சைட். அதுல எஸ்பெஷலி சொல்லணும்னா நம்ம எங்கெல்லாம் லேக் ஆகும் அப்படின்றது ஆஸ் அ ஸ்டூடெண்டா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க என்கிட்ட எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பீங்க கிளாஸ்ல, அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க கிட்டயுமே நீங்க கேட்கலாம். என்ன கதிர் செல்வி, கேட்கலாம் இல்லைங்களா? எஸ் மேம். கண்டிப்பா கேட்கலான்ட்டாங்க. அவங்க என்னோட ஸ்டூடெண்ட்னால கண்டிப்பா என்னமா அவங்களும் கோவப்பட மாட்டாங்க. சோ தாராளமா கேட்கலாம். ஆனா ஒரு எஃபெக்டிவான கொஸ்டின்ஸா தயவு செஞ்சு நீங்க போஸ்ட் பண்ணணும்ன்றது மட்டும்தான் என்னோட ரெக்வஸ்ட். உங்க எல்லா சார்பாக இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா எனக்கு என்ன கொஸ்டின் தோணுமோ அதை ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன். ஓகே, ஹவு டு ரைட் அ இன்ட்ரோடக்ஷன் ஃபார் அ மெயின்ஸ் கொஸ்டின். இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஏற்படக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் தாட். ஓகே, ஹவு டு கிவ் அ இன்ட்ரோ ஃபார் அ மெயின்ஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கு உங்களோட ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும்னு நினைச்சா
ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க கதிர். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரோடக்ஷன் மேம். ஃபர்ஸ்ட் மேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு 2019ல இருந்தே மேமோட ஸ்டூடெண்ட் தான் நானு. பாலிட்டி கிளாஸ் எனக்கு வந்து 2 இயர்ஸா வந்து மேம் தான் எடுத்தாங்க. இப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நான் படிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது வந்து எப்பயுமே பாலிட்டி சப்ஜெக்ட் தான். ஏன் வந்து ஃபர்ஸ்ட் பாலிட்டி சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன்னா அதுல அந்த அளவுக்கு எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து மேம் எனக்கு பாலிட்டி எடுத்தது தான். ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிப்பரேஷன் நான் முடிச்சு இப்ப கிளியர் பண்ற வரைக்குமே மேம் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து என்னால கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் வந்து மேம்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸை வந்து நான் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ ஆஹ் சோ மச் பா. அதே மாதிரி மேம் வந்து நாட் ஓன்லி இன் அகாடமிக்ஸ், அதே மாதிரி நிறைய விஷயத்துலயும் வந்து மேமை பார்த்து நாங்க வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். மேம் வந்து சொல்லணும்னா ஒரு மாடர்ன் உமன் அவங்க. எப்படி வந்து அகாடமிக்ஸையும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி அண்ட் எல்லாமே வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதை வச்சு நான் ஸ்டார்டிங்ல இருந்தே மேமை பார்த்து வந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அண்ட் இப்ப மேம் வந்து புது புது இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ சோ மச் மா. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ. உண்மையை சொல்லணும்னா அதுதான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கதிர் செல்வி வந்து நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், ப்ளீஸ் கேன் யூ கிவ் மீ செஷன் சொன்னோன்னா மேம் ஐ வில் ஷோர்லி கிவ் ஃபார் யூ அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, எந்த அளவுக்கு கிளாஸ் நாங்க எடுக்கும்போது அவங்களுக்குலாம் எவ்வளோ வேல்யூஸ் நாங்க இன்பில்ட் பண்ணியிருக்கோமோ கண்டிப்பா இவங்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த வேல்யூஸை கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு. ஸோ இந்த மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த வேல்யூஸை கொண்டு போகணுன்றதுக்காக கிரியேட் பண்ண மிஷன் தான் இப்ப நான் கிரியேட் பண்ற எல்லாமே. அது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி புது புது இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரோம். அதுக்கு கதிர் செல்வி மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி ராகவி உங்ககிட்ட பேசினாங்க. ஸோ இன்னைக்கு கதிர் செல்வி அண்ட் இன்னும் என்கிட்ட கிளியர் ஐ மீன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாமே உங்ககிட்ட பேசுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு கதிர் செல்விக்கு ஆல்ரெடி டைம் ஷார்டேஜா இருக்கும். ஸோ சீக்கிரமா நம்ம சில முக்கியமான கொஸ்டின்ஸை கதிர் செல்வி கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கதிர் செல்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பா. இன்ட்ரோ டு அ மெயின்ஸ் கொஸ்டின். ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும்னா எப்படி குடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டினோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அது ஒரு பேசிக் கொஸ்டினா அப்படின்னு நம்ம பார்க்கணும் மேம். இப்போ வந்து பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் இப்ப பாவர்ட்டி அப்படிலாம் கேட்டாங்கன்னா பாவர்ட்டியோ இல்ல வந்து கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டினா இருந்தாங்கன்னா அதோட டெஃபினேஷனே நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷனா எழுதிக்கலாம் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுலயும் வந்து யாராச்சும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்த டெஃபினிஷன்ஸ் நம்ம எழுதுறோம்னா இன்னுமே நம்மளோட ஆன்சர்ஸ்க்கு வேல்யூ ஆட் பண்ண மாதிரி இருக்கும் மேம். பட் சில கொஸ்டின்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா கொஸ்டினே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் யோசிச்சு நம்ம நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஆம், யோசிச்சு தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்காது, இன்டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும். அப்படி இன்டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும்போது நம்ம எப்படி ஆன்சர் இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம்னா இப்ப அந்த கொஸ்டின்ல இருக்கிற முக்கியமான வேர்ட்ஸ் அதை வந்து ரிலேட் பண்ணி நம்ம இன்ட்ரோடக்ஷன் எழுதலாம் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆம், இப்ப கேக்குறாங்க இப்ப ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அது எந்த டாபிக் ரிலேட்டடா வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் ரிலேட் பண்ணி இப்ப டேட்டா எல்லாம் கொடுத்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு ஜெனரலான டாபிக்கா கேட்கல அப்படின்னா இப்ப தமிழ்நாடு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜெனரலான இன்ட்ரோடக்ஷனா எழுதிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து டெஃபினேஷன் எழுதுற மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம டெஃபினேஷனா எழுதிடலாம். அதை தாண்டி ஒரு கொஸ்டின் வந்து வருது அப்படிங்கும்போது நம்மளே ஏதாவது ஜென்ரலா இப்ப வந்து தமிழ்நாடு பத்தி கேக்குறாங்கன்னா தமிழ்நாடு பத்தின இன்ட்ரோடக்ஷன், இந்தியா பத்தி கேக்குறாங்கன்னா இந்தியா பத்தின இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஜெனரலிஸ்டிக்கா கொண்டு போறது பெட்டரா இருக்கும் மேம். ஓகே, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாமா? இப்ப டவுரி ப்ரொஹிபிஷன் பத்தி, டவுரியால ஏற்படக்கூடிய நிறைய டெத் பத்தி ஒரு ஜெனரலான கொஸ்டினா கேக்குறாங்க. இப்ப டவுரிக்குன்ட்டு ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் கிடையாது. சோ அந்த மாதிரி கிரிட்டிக்கலான கொஸ்டினுக்கு நம்ம அந்த டாபிக்க வச்சே நம்ம இன்ட்ரோ குடுத்துட்டு போகலான்றீங்க. ஆம் ஐ ரைட்? அப்படிதான் நீங்க சொல்றீங்க. எஸ் மேம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டவுரின்னு கொஸ்டின் வருதுன்னா ரீசெண்டா ரிலீஸ் பண்ண டேட்டால 30% டவுரி டெத் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ம். அதுக்கான வந்து மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டேட்டாஸ் ஆட் பண்ணி எழுதலாம் மேம். இப்போ ஒரு ஜெனரலிஸ்டிக்கான கொஸ்டினா இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி கொண்டு போறது பெட்டரா இருக்கும் மேம். ஓகே, ஓகேப்பா. ஓகே, ஓகே. ஃபைன். இப்ப மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் உங்க சைடுல ஏதாவது கொஸ்டின் இருந்தா இப்ப நீங்க கேளுங்க. இட் ஷுட் பி இன்டராக்டிவ் செஷன். சோ நீங்க தான் நிறைய கொஸ்டின் கேட்கணும். உங்களுக்காக தான் இந்த செஷனே. மேமே எப்பவுமே கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன ரொம்ப அமைதியா இருக்காங்க? ஹவு டு ரைட் கிரிட்டிக்கலி கமெண்ட் கொஸ்டின் மேம். வெரி குட். வெரி குட் கொஸ்டின்.
ஓகே. இப்ப கிரிட்டிக்கலி கமெண்ட் அப்படின்னு கொஸ்டின் வருதுன்னா, நம்ம எப்பயுமே வந்து ஒரு கொஸ்டின் இப்ப ஜஸ்டிஃபைன்னு வந்தாலும் சரி, கிரிட்டிக்கலி கமெண்ட் அப்படின்லாம் வந்தாலும் சரி, அந்த டாபிக்க பொறுத்து ஓகேங்களா? இப்போ ஒரு டாபிக்னா கிரிட்டிக்கலி கமெண்ட்னா என்னவா இருக்கும்? எப்படி நம்ம வந்து அத வந்து கமெண்ட் பண்ணுவோம்னா, பாசிட்டிவ்ஸும் சொல்லுவோம், நெகட்டிவ்ஸும் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி நம்ம பாசிட்டிவ்ஸும், நெகட்டிவ்ஸும் நம்ம எழுதிடணும். அத தாண்டி இப்ப நம்ம அத 2த்தையும் எழுதி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன மெஷர்ஸ் எடுக்கலாம்? இல்ல கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க? அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு எப்படின்னா, ஒரு முற்போக்கான ஒரு கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சிடலாம். பாசிட்டிவான ஒரு கன்க்ளூஷன். இந்த மாதிரி சொல்லி முடிக்கிறது பெட்டரா இருக்கும். கிரிட்டிக்கலி கமெண்ட் கொஸ்டின்ஸ்க்கு. சோ நெகட்டிவ் கமெண்ட் குடுக்க வேணான்றீங்க. எஸ் மேம். நெகட்டிவ் கமெண்ட் குடுத்தோம்னா எப்படி இருக்கும்னா, இப்ப வந்து நம்மளே வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறது தான் நல்லதுன்னு நெனைப்போம் இல்லைங்களா? நெகட்டிவிட்டி யாருக்குமே நல்லது இல்ல. ஸோ நெகட்டிவா சொல்றது அந்த எக்ஸாமினருக்கு என்ன இவங்க இப்படி பாசிட்டிவாவே இருக்க மாட்றாங்கன்னு தோன்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி. அதனால பாசிட்டிவா முடிக்கிறது நல்லது. ஓகே, 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 ஓகே. ஃபைன். அண்ட் ராம்குமார் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர். சோ கரண்ட் அஃபேருக்கு என்ன படிக்கணும்னு கேக்குறீங்களா ராம்குமார்? இல்ல ஹவ் டு ஃபோக்கஸ்ன்னு கேக்குறீங்களா? கேன் யூ ரீடிஃபைன் யுவர் கொஸ்டின்? ஆர் நீங்களே ஜெனரலா சொல்லிடுங்க. ஓகே, ஓகே மேம். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நான் எப்படி படிச்சேன்னா, நான் வந்து மேகசின்ஸ்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணலங்க. நான் வந்து ஆல்ரெடி யுபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து நான் மேகசின்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். எப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப நாளாவே இந்த நியூஸ் பேப்பர் அதுல வந்து கொஞ்சம் கிரிப் இருந்துச்சு. லாங் டர்மா நான் படிச்சுட்டு இருக்கனால. மேம் சொன்ன மாதிரி நான் 2019ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பழைய விஷயங்களும் தெரிஞ்சிருந்துச்சு. நான் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் மட்டும் தாங்க படிச்சேன். அத வந்து நான் ரொம்ப நாளா படிச்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு அந்த லிங்க் தெரிஞ்சுச்சு. இப்ப நீங்க நெறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினும் படிக்கிறாங்க. அப்படி நீங்க படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பராவது நம்ம படிக்கணும். நான் வந்து தி ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சேன். நீங்க வந்து ஹிந்துவோ, இல்ல வந்து தினமணியோ, இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரோல் வந்து இங்க அவ்வளவா தேவை கிடையாது. நம்ம வந்து ஆட் பண்றத பொறுத்து தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா ஜெனரலா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மட்டுமே வந்து அவங்க போஸ்ட் பண்றது இல்ல. மெயின்ஸ்ல வந்து எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேர்த்து எழுதுற மாரி இருக்கே தவிர, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்து அதுலேருந்து கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் கேட்கறாங்க. சோ அதுக்கு வந்து நீங்க ரொம்ப வந்து எஃபோர்ட் போடணும்னு கிடையாது. டெய்லி நீங்க நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது கூட சேர்த்து நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சுட்டு, அதுல இருக்கிற அந்த முக்கியமான கன்டென்ட் இல்ல நம்ம சிலபஸ்ல இருக்கிற அந்த டாபிக் இப்ப பாவர்ட்டின்னு வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த பாவர்ட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா, அத நீங்க போய் ஆட் பண்ணி போட்டாலே போதும். ஓகே, ஓகே. அண்ட் இங்க சண்முக பிரியா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேம் ஃபார் ஆல் கொஸ்டின் வி ஷுட் ரைட் அவே ஃபார் வே ஃபார்வர்ட் எழுதணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வே ஃபார்வர்ட் அதாவது ஓகே. கன்க்ளூஷன்ல. வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு வழி அவ்வளவுதாங்க. இப்ப இப்ப எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம அப்படி எழுதணும்னு கிடையாது. இப்ப ஜஸ்டிஃபை, கிரிட்டிக்கலி கமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரும்போது நம்ம பாசிட்டிவா வே ஃபார்வர்ட் இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். இப்ப நான் மோஸ்ட்லி எப்படி முடிப்பேன்னா, இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து சீக்கிரமாவே 5 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்ல தமிழ்நாடுன்னு வரும்போது 1 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாசிட்டிவா முடிப்பேன். அத பார்க்கும்போது அவங்களுக்கே ஓகே நம்ம 1 ட்ரில்லியன் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். அதுக்கு இவங்களும் வழி சொல்றாங்கங்கிற மாதிரி இருக்கும். இப்ப சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்ப ஹிஸ்டரி எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நம்ம எப்படி வந்து வே ஃபார்வர்டா முடிக்க முடியும்? அந்த மாரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம மேல என்ன சொல்லியிருக்கோமோ, அது சம்பந்தமான ஒரு இது எழுதி முடிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? இப்ப ஒரு லீடர பத்தி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்க. அவங்களோட இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்னால அவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் குடுத்துருக்கோம் நம்ம. இப்படி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்தியிருக்கோம். அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருக்குமே வந்து நம்ம வே ஃபார்வர்டா எழுதணும்னு கிடையாது. அது சம்மந்தப்பட்டத எழுதியும் முடிக்கலாம். இல்ல அந்த ஃபேக்ட் ஏதாச்சும் சொல்லியும் முடிக்கலாம். சில பேர் வந்து கோட்ஸும் எழுதுவாங்க. நான் வந்து இதுவரைக்கும் எதுலயும் கோட்ஸ் எழுதுனது கிடையாது. ஆனா நெறைய பேர் கோட்ஸ் எழுதியும் முடிப்பாங்க. சோ உங்களுக்கு எது பெட்டர் மெத்தடோ, அதே மாரி எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மாரி முடிக்கணும்ன்ட்டும் கிடையாது. நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி இப்ப சிலதுக்கு நம்ம கோட் வச்சு முடிக்கலாம். சிலதுக்கு வந்து அதுல சொல்லியிருக்கிறத பத்தி ஜெனரலா சொல்லியே முடிக்கலாம். சிலதுக்கு டேட்டா, சிலதுக்கு வே ஃபார்வர்டா அப்படி முடிச்சுக்கலாம். ஓகே, ஓகே. சோ இப்ப நம்ம இந்த இடத்துல சோசியல் இஷ்யூ, எக்கனாமி இந்த மாதிரி கொஸ்டினுக்கு தான் நமக்கு வே ஃபார்வர்ட் கண்டிப்பா தேவைப்படும். இல்லைங்களா? சோ ஹிஸ்டரி கொஸ்டினுக்கு தேவைப்படாது. அண்ட் பாலிட்டில கிரிட்டிக்கலி இவாலுவேட் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு நமக்கு வே ஃபார்வர்ட் தேவைப்படும். இல்லைங்களா? ஃபைன். எஸ் மேம். எனி அதர் கொஸ்டின்? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நான் இப்போ போர்டில் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு ஆஃப்டர் கிளாஸ் பிடிஎஃப் நீங்க கேளுங்க. நான் ஷேர் பண்றேன். ஸோ இதை காப்பி பண்ண முடியலனாலும் வரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்காக நான் கேக்குறேன். ஷுட் வி ஸ்டார்ட் ஆன்சர் வித் a lot of headings and subheadings? எஸ் மேம். இப்ப ஒரு ஆன்சர்னு பார்த்தோம்னா எக்ஸாமினர் வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்து திருத்துறதுக்கான ஸ்கோப் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹெட்டிங்ஸும் சப் ஹெட்டிங்ஸும் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆன்சர் வந்து அவங்க கண்ணில் படுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து ஒரு 10 மார்க்னா அட்லீஸ்ட் ஒரு 5 சப் ஹெட்டிங்ஸாவது நம்ம வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். மினிமம் வந்து 5 போடலாம். அதை தாண்டி இப்ப வந்து நம்ம அதே மாதிரி எல்லாத்துலயும் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியும் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு ஹெட்டிங் நம்ம போடுறோம்னா அதுல வந்து கீழே ஒரு பாயிண்ட் எழுதி இருக்கோம்னா எல்லாத்துலயும் ஒரு பாயிண்ட் எழுத ட்ரை பண்ணணும். 2 பாயிண்ட் எழுதுறோம்னா 2 பாயிண்ட் எழுத ட்ரை பண்ணும். அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மா மெயின்டைன் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரும் நீட்டா இருக்கும். ஸோ வந்து சப் ஹெட்டிங்ஸ் ஒரு 10 மார்க்னா மினிமம் 5 சப் ஹெட்டிங்ஸ் ஆவது போடணும். 15 மார்க்னா ஒரு 8 9 அப்படியாச்சும் மினிமம் போடுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். மேபி இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டிங்ல எனக்கு 2 பாயிண்ட் தெரியும். பட் அடுத்த ஹெட்டிங்ல தெரியலனா அப்போ எப்படி மேம்? இப்ப வந்து ஒரு ஃபார் எக்ஸ் சப் ஹெட்டிங்குள்ள ஒரு பாயிண்ட் சப் அப்படி ஹெட்டிங்குள்ள சொல்றீங்க? சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிறது வந்து எக்ஸாமினருக்கு எப்படி தோணும்னா, ஓ இதுல உங்களுக்கு தெரியல போல, இதுல நிறைய தெரிஞ்சிருக்கு, இதுல எழுதியிருக்காங்க, இதுல வந்து இந்த இதுல சம்வாட் தெரியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேலன்ஸ்டா எழுதிட்டு போறது பெட்டர். அப்படி நம்மளுக்கு ஓகே. 2 3 பாயிண்ட் தெரியுது அப்படின்னா நம்ம அதை தனி சப் ஹெட்டிங்கா போட்டு அதுல ஒரு பாயிண்ட் எழுதி அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் ஓ! அப்படின்றது. அடிஷனல் பாயிண்ட்ட இன்னொரு ஹெட்டிங் ஆக்கிடுங்கன்றீங்க அப்போ. ஓகே, ஆமா. ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். So there are some more questions. Uh, how to handle the question which is interlinked with economic distribution and national strategic importance? For example, uh, at- okay, Andaman and Nicobar, Great Nicobar project, then Attipatti biodiversity area, okay, and methane gas project in coastal district. Fine. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. வந்து இப்ப லிங்க் பண்ணி கொஸ்டின் வருது அப்படின்னாலே நம்மளும் வந்து ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி எழுதுறது தான் பெட்டரா இருக்கும். இப்ப இந்த அந்தமான் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கேட்பாங்கன்னா அதுல என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இல்ல அதுல என்ன இம்பாக்ட் வரும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எப்படி எக்கனாமிக்கு சப்போர்ட் பண்ணும், இல்ல வந்து அது எப்படி வந்து என்விரான்மெண்ட்டுக்கு டிசாஸ்டர்ஸா இருக்கு, எப்படி இன்னும் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வரும். இப்ப அப்படி ஒரு கொஸ்டின் வருதுங்க போது நம்மளுக்கு டேட்டா தான் முக்கியம். இப்ப டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா எழுத ட்ரை பண்றது வந்து முக்கியமான விஷயம். இப்ப நான் எழுதியிருந்தேன்னா அந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஆக்சுவலா நான் அந்த கொஸ்டின் நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு. அப்பவே நான் வந்து அந்த மேப் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப அந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அந்த ப்ராஜெக்ட் வருது இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி வந்து ஒரு 4 5 இனிஷியேட்டிவ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மேப் போட ட்ரை பண்ணலாம். அப்படி மேப்லாம் நம்ம போட்டோம்னா நம்ம பேப்பர் மற்றவங்கள விட டிஃப்ரெண்டா தெரியும். எல்லாரும் மேப் போட மாட்டாங்க இல்லைங்களா? அதனால மேப் போட ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டேட்டா இப்ப நம்ம வந்து என்ன வேணா சொல்லலாம். ஆனா வந்து எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்ப நம்மளே ஒண்ணு சொல்றோம்னா வந்து நீ எப்படி அப்படி சொல்ற அப்படின்னு கேட்போம் இல்லைங்க. அந்த மாதிரி ஒண்ணு நம்ம சொல்றோம்னா அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். இதை வச்சுதான் நான் அப்படி சொல்றேன். ஓகே இந்த வந்து இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும், இதுல வந்து இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா இந்த டேட்டால இப்படி கொடுத்துருக்காங்க, இதை பண்ணோம்னா நம்மளுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றவங்க இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம எழுதலாம். முடிஞ்ச அளவுக்கு டேட்டா எழுத ட்ரை பண்ணலாம். Okay, fine. And there's one more question. Ma'am, kindly give some suggestion for fresh aspirants on mains preparation. ஓகே. நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. சிலபஸ் எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணாலே போதும். இப்ப சிலபஸ்ல வந்துட்டு இப்ப இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதே மாதிரி லீடர்ஸ் நேம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்ப ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து சிலபஸ் எடுத்து வச்சு அதுல இருக்க எந்த வேர்டு கேட்டாலும் நம்ம எழுதுற மாதிரி இருக்கணும். அதுவே வந்து அது பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுத்தும். ஏன்னா மோஸ்ட்லி சிலபஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸே வருது. சிலபஸ்ல இருக்கிற இன்னும் சொல்லணும்னா வந்து சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ் தான் கொஸ்டினாவே கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்விரான்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற வேர்ட்ஸ் அந்த என்ன வேர்டு இருக்கோ என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது சிலபஸ்ல வேர்டாவே கொடுத்துருப்பாங்க. அதுதான் கொஸ்டினாவும் வந்துச்சு. எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளால ஈஸியா எழுத முடியும். ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும் நீங்க. செகண்டா வந்து ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்து மற்ற வெட்டிரன் ஆஸ்பிரன்ஸ் அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க டெய்லியும் ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நீங்க லிங்க் பண்ணி எழுதலாம். அந்த மாதிரி நீங்க இந்த 2 ஸ்டெப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அண்ட் தேர்ட்லி வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா படிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்க புதுசா ஃப்ரெஷர்ஸா வரீங்கும் போது
கொஞ்சம் வந்து படிக்கிறது உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனால கன்சிஸ்டன்டா டெய்லி ஒரு டைம் 5 ஹவர்ஸ்னா 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து படிக்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா இதெல்லாம் எங்களுக்கு மேம் சொல்லி கொடுத்தது தான். அதை நாங்க ஃபாலோ பண்ணி இப்ப வந்து நாங்க சக்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். தேங்க்யூ கதிர். அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சிருக்கீங்க இத்தனை வருஷம் கழிச்சும், பரவாயில்ல. மேம் அண்ட் ஆக்சுவலி அப்ப வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க டெய்லி 5 ஹவர்ஸ் படிங்க. சண்டே ஒரு நாள் வந்து நீங்க ரிலாக்ஸ் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மேம் அப்ப சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு ஞாபகம் வருது இப்போ. உண்மைதான். பிகாஸ் we are not machines, we are human beings. நமக்குன்ற டைமையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஸோ சில சொல்லுவாங்க 12 ஹவர்ஸ் படிக்கணும், 13 ஹவர்ஸ் படிக்கணும்ட்டு. ஐ ரியலி டோன்ட் பிலீவ் இன் தட் லாஜிக் அட் ஆல். 7 ஹவர்ஸ் படிச்சாலும் சரி, 5 ஹவர்ஸ் படிச்சாலும் சரி, எஃபெக்டிவா நம்ம நமக்குன்னு படிக்கிறோமா, ஒரு ஃபுல்ஃபில்டா நம்ம 5 ஹவர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ ரெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே லிமிட்டெட் ஹவர்ஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி சக்சஸ் பண்ணவங்க தான் அதிகம். 13 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் படிச்சு ஃபெயில் ஆன ஆட்களையும் நான் பார்த்திருக்கேன். 5 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் படிச்சு பாஸ் பண்ண ஆட்களையும் நான் பார்த்திருக்கேன். ரெண்டு ரேஷியோல எது அதிகம்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ தான் அதிகம். இதுதான் நான் உங்க எல்லாருக்குமே சஜஷனாக கொடுத்தேன். ஏன்னா சண்டே ஒரு நாள் உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ நமக்கு வாழ்க்கையில நம்ம எதுவுமே அனுபவிக்கலையேன்ற ஒரு கில்ட்டும் நமக்கு இருக்காது. நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாம ஐம் ஓகே வித் மை லைஃப், ஐம் என்ஜாயிங் மை ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு ஹோல் ஹார்ட்டடா நீங்க படிப்பீங்க. அதை தான் நான் உங்க எல்லாருக்கும் அப்பதுல இருந்தே சொல்றேன். இப்பயும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபைன். அண்ட் பஃபர் கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு தெரியாத இல்ல வந்து நீங்க வந்து ப்ரிவலண்டா இல்லாத டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அதுல ஏதாவது வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச வேர்டு இல்ல வந்து நம்மளால வந்து அதுல இருந்து அசியூம் பண்ண முடியிற மாதிரி ஏதாவது ஒரு மீனிங் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சில வேர்ட்ஸை பார்த்தா இந்த மீனிங் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வேர்ட்ல இருந்து நம்மளால ஆன்சர் லிங்க் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நான் எப்படி இப்ப எனக்கு ஒரு தெரியாத கொஸ்டின் வருது அப்ப நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி நான் வந்து கம்மியான கண்டென்ட் தான் அதுல கொடுப்பேன். நிறைய கண்டென்ட்டை நம்ம தப்பா எழுதி வைக்கிறதுக்கு அந்த கம்மியான கண்டென்ட்டை வந்து ஸ்பேஸ் விட்டு நான் வந்து அந்த பேப்பரையும் நான் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்கேன், நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு காட்டுறதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு வேற கொஸ்டின் நம்மளுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சாய்ஸ்ல நம்மளுக்கு வேற கொஸ்டின் தெரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரியல, வேற எந்த கொஸ்டினுமே எனக்கு தெரியல அப்படின்னு வரும்போது அந்த அதுல இருக்கிற வேர்டை வச்சு லிங்க் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். இல்ல வந்து அந்த ஒரு வேர்டு இருக்கு ஆனா அந்த வேர்டே எனக்கு புரியலன்னா அந்த வேர்டை வந்து நம்ம கொஞ்சம் வந்து பிரேக் பண்ணி அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு கொஸ்டின் கூட நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. ஒரு கொஸ்டின்ல நம்மளுக்கு ஒரு 2-3 மார்க்ஸ் வருதுன்னா கூட அதுவும் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸை கிரியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். 0.5 எல்லாம் வந்து கிளியர் பண்ண முடியாம போனவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதனால பஃபர் கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வரக்கூடாது. நம்ம அதுல இருந்து லிங்க் எடுத்து எழுத ட்ரை பண்ணணும். மோஸ்ட்லி ஆனா பஃபர் கொஸ்டின் எதுவுமே எனக்கு வந்து அதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில குரூப் 1ல வர்றது கிடையாது. ஓகே. அண்ட் ஹெப்சிபான ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு டு ப்ராக்டிஸ் எஃபிஷியன்ட்லி ஃபார் இம்ப்ரூவிங் ஸ்பீட், ரெக்கலெக்ஷன் பவர், டைம் மேனேஜ்மெண்ட் ஃபார் ஆன்சர் அண்ட் அப்ரோச் தட் பெஸ்ட் ஹெல்ப் யூ மேம். இதுக்கு ஓகே. இப்ப வந்து சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா ஒண்ணே ஒண்ணுதான். நான் கதிர் செல்விக்கு கொடுத்த அதே அட்வைஸ் தான் உங்களுக்கும் சொல்றேன் ஹெப்சிபா. கன்சிஸ்டன்சி. டெய்லி எழுதி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டே தப்பு தப்பா எழுதுவோம். 10 நாள் தப்பு தப்பா எழுதுவோம். ஏன் 10 நாள் கஷ்டப்படுவோம். ஆனா 11th டே கஷ்டப்பட மாட்டோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பழகிடும். இதுதான் உண்மை. அண்ட் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஸ்பீட் வந்துடும். ஆனா நீங்க ஒரு 2 டேஸ் பண்ணிட்டு அது கஷ்டமா இருக்குன்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அது கண்டிப்பா சரியா ஆகாது. நீங்க வேணா now Kadir Selvi will share her experience on it. சொல்லுங்க கதிர். ஆஸ் மேம் செட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா நம்ம எழுதும் போதுதான் இது எல்லாமே நம்ம நீங்க சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது எப்படி வந்து நான் ரிகலெக்ட் பண்றது இது எல்லாமே எப்ப வரும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் எழுதணும். எழுதும் போதுதான் இப்ப நம்ம நார்மலா இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம் ஹால்ல இருக்கிறதுக்கும் ஒரு டெஸ்ட் நம்ம உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பிரெயின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து செயல்படுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பட் நம்ம நார்மலா ஒரு வீட்ல உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கும் எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கும் நம்ம வந்து ஒரு அது ஒரு லைட்டான நம்மளுக்கு பதட்டமும் இருக்கும். இந்த சேம் வே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவாவும் நம்ம இருப்போம். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்து டெஸ்ட் வந்து நிறைய எடுக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்ப நம்ம படிக்கிறோமோ இல்லையோ டெஸ்ட் வந்து நம்ம நிறைய எடுக்கணும். நிறைய டெஸ்ட் எடுக்கும்போது தான் நம்ம பிரெயின் வந்து அதுவே வந்து பழகும். மேம் சொன்ன மாதிரி பழக ஆரம்பிக்கும். இப்ப வந்து ஒரு தெரியாத கொஸ்டின் பார்த்தாலும் நம்ம பிரைன் வந்து ஓகே நம்மளுக்கு நம்ம ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்டிவேட் பண்ணி எழுதுறதா இருக்கட்டும் இல்ல ஃபாஸ்ட் ரைட்டிங்கும் உங்களுக்கு வந்துரும். ரீகலெக்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு இது எல்லாமே வந்துரும்.
இல்ல ஒரு சின்ன இனிஷியேட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஒரு ஒரு கொஸ்டின நீங்க வந்து டைம் வச்சு எழுதி பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு 10 மார்க்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா படிச்சுட்டு அந்த 5 மினிட்ஸ்ல அந்த கொஸ்டின எழுதுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்க வந்து டெய்லி ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மென்ட்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிராக்டிஸ் 2 கொஸ்டின்ஸ் பெர் டே இப்போதைக்கு. ஆனா அது சப்சிக்வெண்டா நீங்க போக போக என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 3 கொஸ்டின்ஸ், 4 கொஸ்டின்ஸ் எதுக்காகனா, நீங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார்ந்து வேகமா எழுதக்கூடிய பழக்கம் உங்களுக்கு வரணும். மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா, டீச் பண்ணும்போது நெறைய டிக்டேட் பண்ணுவேன் நோட்ஸ். கதிர்செல்வி பேட்ச்க்கெல்லாம் நெறைய டிக்டேட் பண்ணுவேன். ஏன்னா, அந்த கை விரல் வந்து இந்த லாஸ்ட் ஃபிங்கர் நமக்கு பழகிடணும். பிஃபோர் யூ பீப்பிள் கோ ஃபார் த மெயின்ஸ் இந்த விரல் வந்து இப்படி தனியா ஆட ஆரம்பிக்கணும்னு நெனைப்பேன். ஏன்னா, அந்த ஸ்பீட் வந்துடுச்சுன்னா மெயின்ஸ் எக்ஸாம் கஷ்டப்பட மாட்டீங்க. அது எதுவுமே பண்ணாம நம்ம வெறும் புக் வச்சு படிச்சுட்டே மட்டும் இருந்தோம்னா, லாஸ்ட்ல எக்ஸாம் ஹால் போகும்போது நமக்கு நாலேட்ஜ் இருக்கும், கன்டென்ட்லாம் இருக்கும். ஆனா ரைட்டிங் ஸ்பீட், ஹேண்ட் ரைட்டிங் அந்த கான்டென்ட் மைண்டுக்கு வந்தாலும் கைக்கு அந்த ஃபிங்கர் டிப்புக்கு இட் வில் நாட் கம். அதனால பிராக்டிஸ் இஸ் ஹைலி நீடட் ஃபார் த மெயின்ஸ். அண்ட் பிரிலிம் கம் மெயின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க கதிர். ஓகே. இப்ப பிரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க இப்ப கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து 2த்தையும் சேர்த்து தான் இப்ப நீங்க எங்க ஜாயின் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் 2த்தையும் சேர்த்து ஒரு கம்பைண்டா தான் எடுத்துட்டு போவாங்க. அந்த அதுல வந்து நீங்க இப்ப கிளாஸ் நோட்ஸ் வந்து இப்ப கிளாஸ் நோட்ஸ் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் நோட்ஸோ இல்ல வந்து என்னென்ன இப்ப ஒரு ஒரு டாபிக் ஒரு நாள்ல நடத்துவாங்க இல்லைங்களா? அந்த அந்த இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாலே போதுமானது என்ன கேட்டா. இப்ப நான்லாம் வந்து மேம் சொன்ன மாதிரி தான் மேம் எங்களுக்கு நெறைய அப்ப டிக்டேஷன்ஸ் குடுப்பாங்க. மேம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த நோட் வந்து உங்களுக்கு ஒரு அசெட்டா இருக்கும். நீங்க வந்து கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாரி இன்னை வரைக்குமே வந்து மேம் 2019ல குடுத்த நோட்ஸ் வந்து நான் இன்னுமே வச்சிருக்கேன். அது என்ன எப்படின்னா, நம்மளுக்கு வந்து நோட்ஸ் இருக்குன்னா, அது நம்ம கையால எழுதுனது. சோ வந்து அத நம்ம வந்து ரெக்கலெக்ட் பண்றதுக்கோ, இல்ல படிக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நோட்ஸ் முடிஞ்சா நீங்க நோட்ஸ் எடுத்து படிங்க. நீங்க கிளாஸ் போட்டீங்கன்னா ஏதாச்சும் போட்டீங்க எங்கேயாவது இன்ஸ்டியூட் நீங்க இது பண்றீங்கனாலும் உங்களுக்கு நோட்ஸ் குடுப்பாங்க. அந்த நோட்ஸ ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கு படிக்க ட்ரை பண்ணுங்க. நான்லாம் ஆக்சுவலி அத நான் பண்ணேன். என்ன அன்னைக்கு கிளாஸ்ல நடத்துறாங்களோ, இப்ப மேம் ஒண்ணு நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த மேம் நடத்துறத நோட்ஸ படிச்சுருவேன். அதுக்கப்புறம் மேம் வந்து புக்ல என்னன்னு சொல்லிருவாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லயும் நான் போய் அன்னைக்கே படிச்சுருவேன். ஸோ இப்படி பண்ணனால தான் இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மேம்ட்ட வந்து நாங்க டவுட்ஸ் கேட்போம். அதுல ஏதாவது புரியல அப்படின்னா மேம்ட்ட கேட்டா மேம் அது சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ அப்ப வந்து ஒரு டாபிக்ல நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெளிவா ஆயிடலாம். அந்த மாரி ஒரு அன்னன்னைக்கு நடத்துறத அன்னன்னைக்கே படிச்சுருங்க. இல்ல நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷனா பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. இப்ப ரொம்ப ஃப்ரெஷர் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல சும்மா ஸ்கூல் புக்ஸ் அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ல வந்து நாலேட்ஜ் டெவலப் ஆகும்போது மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மெயின்ஸ பொறுத்து தான் நம்மளுக்கு ரிசல்ட்டே வருது. மார்க்க பொறுத்து தான் நம்மளுக்கு வேல கிடைக்க போகுது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து ஸ்கூல் புக்ஸ். அத படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரிலிம்ஸ்க்கு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வாட்டி நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிரிலிம் சிலபஸ் அண்ட் மெயின் சிலபஸ் 2மே நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஒரே கான்டென்ட் தான் 2த்துக்குமே படிப்பீங்க. என்னன்னா ஒண்ணு வந்து ஆப்ஜெக்டிவா போடுவீங்க. இன்னொன்னு டிஸ்கிரிப்டிவ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க. டாக்ஸேஷன் பத்தி படிப்பீங்க. மானிட்டரி பாலிசில எல்லாம். ஓகேங்களா? அந்த டாக்ஸ்ல அந்த கேனான் பாலிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா, கேனான்ஸ் பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் இஸ் அ மெயின்ஸ் டாபிக். யூ ஹேவ் அ பர்ட்டிகுலர் கொஸ்டின் இன் இட். தட்ஸ் த ரீசன் பிரிலிம்ஸ்ல சொல்லிக் கொடுக்கும்போதே நாங்க மெயின்ஸ்லயும் அது சொல்லிக் கொடுப்போம். பிரிலிம்ஸ்லயே நாங்க சொல்லிக் கொடுத்துருவோம். மெயின்ஸுக்குமே அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்ப நீங்க பிரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு பிரிச்சே பார்க்க கூடாது. பிரிலிம் சிலபஸ் அப்படியே எடுத்து ஒரு பேப்பர் குடுத்து எழுத சொன்னா, நீங்க அது மெயின்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவா எழுதுவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? சோ பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்காதீங்க. இந்த வாட்டி இன்ஃபேக்ட் நம்ம டார்கெட் G2, G1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்க குடுத்த மெட்டீரியலே பிரிலிம் கம் மெயின்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி தான் குடுத்ததே. ஏன்னா பிரிலிம்ஸ்க்கு நீங்க ஒரு டாபிக் படிச்சிட்டீங்கன்னா, அத நாளைக்கு மெயின்ஸ்க்கு அதே நோட்ஸே படிச்சு நீங்க எழுத ரெடியா இருக்கணும். ஏன்னா டைம் அவ்வளவுதான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ பிரிலிம்ஸ் தனி, மெயின்ஸ் தனின்னுலாம் நெனச்சுக்காதீங்க. 2மே சேம் சிலபஸ். கொஞ்சம் ஆட் இன் பண்றது என்னன்னா, நம்ம கரண்ட் அஃபேர் ஆட் இன் பண்ணுவோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் நவ் ஐ ஹேவ் ஒன் கொஸ்டின் கதிர்செல்வி. ஹவ் டு பிரசன்ட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப ஹெட்டிங் சொன்னோம் இல்லையா? நாங்க படிக்கிற காலத்துலலாம் எங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. நெறைய ஃப்ளோ சார்ட் போடலாம். நெறைய மேப் போடலாம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் உங்க பேட்ச்லயே நான் சொல்லியிருக்கேன். என்னோட இந்தியா மேப்ப வந்து என்னோட ஜியோகிராஃபி சார் எப்பவுமே கூப்பிட்டு திட்டுவாரு.
இதுக்கு பேர் இந்தியாவா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஐ யூஸ் டு டிரா இந்தியா. ஆனா வந்து என்னன்னா அது ஒரு நல்ல அப்ரோச் அப்படின்ட்டு எங்களுக்கு உண்டு. இப்ப உங்க டைம் பீரியட்ல இப்ப உங்கள கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு ஃப்ளோ சார்ட்ல குடுக்கலாம்னு சொல்லுவீங்களா ஆன்ஸர? இல்ல பேராஸ்ல குடுக்கலாமா? இல்ல பாயிண்ட்ஸா குடுக்கலாமா? இல்ல மேப்ஸா குடுக்கலாமா? எது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்ஸரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஸ்டினுக்கு? எஸ் மேம். இப்போ ஒரு ஆன்சர்னு வச்சுக்கிட்டா, மேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்ப வந்து எல்லாமே இருக்கிறது தான் வந்து பெஸ்ட் ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேராஸ்ல எப்பயுமே ஆன்சர் எழுத வேண்டாம். எழுத தேவையில்ல. ஏன்னா வந்து பேராஸ எக்ஸாமினரால வந்து படிக்க முடியாது. அவ்வளோத்த படிச்சு திருத்துறதுக்கான ஸ்கோப் வந்து அங்க இருக்காது. அதனால பேராஸ்ல எழுதுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்மளோட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நம்மளோட ஆன்சரே எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கணும். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அது வந்து ஒரு 2, 3 லைன்ஸ்ல நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் டேக்கன் பை த தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அப்படின்றது தான் கொஸ்டின் அப்படின்னா, நம்ம வந்து டாபிக் போடுவோம். சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் டேக்கன் பை த தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சப் ஹெட்டிங்க போடுறோம். அதுல பாயிண்ட்ஸ் எழுதுறோம். அடுத்து சப் ஹெட்டிங்க போடுறோம். அடுத்தது பாயிண்ட்ஸ் எழுதுறோம். இப்படிதான் நம்ம கொண்டு போணும். இப்ப மேம் சொன்ன மாரி ஃப்ளோ சார்ட்ஸ், மேப்ஸ் கண்டிப்பா நம்மளும் போடணும். ஆனா என்னன்னா, அத வந்து நம்ம வந்து அடிஷனலா நம்ம வச்சுக்கணும். அதவே நம்ம வந்து ஆன்ஸரா போட்டோம்னா, நம்ம வந்து எழுதாத ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்துரும். இப்ப ஒரு பேப்பர் அப்படின்னா எல்லாமே இருக்கணும். இப்ப நம்ம ஃப்ளோ சார்ட்ஸ்ல, மேப்ஸ்ல ஒரு ஆன்ஸர முடிக்கிறோம்னா, அது வந்து எப்படின்னா, தெரியாம முடிச்ச மாதிரி இருக்கும். இல்ல அவசரமா முடிச்ச மாரி இருக்கும். அதனால நம்மளோட ஆன்ஸர் ஒரு ஐடியலான ஆன்ஸர் எப்படி இருக்கணும்னா, எல்லாத்துலயும் நம்ம பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிருக்கணும். சைடுல நம்ம ஃப்ளோ சார்ட்ஸ், மேப்ஸ், பை சார்ட் இந்த மாரி நம்மளால முடிஞ்ச எக்ஸ்ட்ராவான அந்த இதையும் குடுத்துருக்கணும். ஓகே. ஸோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஒரே பேட்டர்ன்ல குடுக்கக்கூடாது. எக்ஸாமினருக்கு வந்து பார்க்கும்போது, "என்ன இது வளவளவளன்னு இருக்கே!" அப்படின்னு தோணும். ஏன்னா, பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணும்போது நாங்களுமே அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பவுமே ஒரு ஐடியலான பேப்பர் எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு யூனிக்னெஸ்ஸ நீங்க காமிச்சுட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் வந்து நீங்க பாயிண்ட்ஸா எழுதுறீங்க அப்படின்னா, அடுத்த ஆன்சர் முடிஞ்சா அந்த பாயிண்ட்க்கு பக்கத்துல ஒரு ஃப்ளோ சார்ட் போட முடியுமா? இல்ல வந்து ஒரு பை சார்ட் ஆஸ் ஷி செட் பை சார்ட்ல இப்ப நீங்க நெறைய டேட்டாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, டேட்டாஸ நீங்க டேட்டாவா எழுதாம, ஒரு பை சார்ட் மாரி போட்டு இப்படி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சீங்கன்னா, அது எக்ஸாமினர இன்னும் அட்ராக்ட் பண்ணும். ஓகே. ரொம்ப டிஃபரெண்ட்டா காமிச்சிருக்காங்க. இந்த பை சார்ட் என்னன்றத கீழ இப்ப வந்து UNDP குடுத்த ஏதோ ஒரு டேட்டா, இல்ல WHO குடுத்த டேட்டா அப்டின்னா, நீங்க அதுக்கு என்னன்னு கீழ போட்டுட்டு இப்டி பை சார்ட் காமிக்கும்போது, திஸ் வில் கிவ் அ வெரி யூனிக் அப்ரோச் ஆஃப் யூர் பேப்பர். சோ, எப்படி நம்ம எக்ஸாமினர் அட்ராக்ட் பண்றதுன்றதும் ஒரு ஆர்ட் தான். இது எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்ட்டா வந்துராது. ஒன்லி பை பிராக்டிஸ், டேக்கிங் a lot of practice will make you much better before your examination. ஓகேங்களா? எனி அதர் questions? ஐ திங்க் ஷெரின் உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். Any other questions? If not, I have a question to her. How to take notes from newspaper? Ma'am, my question please. உங்க question காணுங்களே. புருஷோத்தமன், can you please repost it? And newspaperக்கு notes எடுக்கணுங்களா? கதிர். மேம் இப்ப டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது என்ன கேட்டா நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம நோட்ஸ்லாம் அவ்வளவா எடுக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம வந்து இப்ப மேம் சொன்ன மாரி கிளாஸஸ்லயும் சரி, இப்ப நீங்க வந்து டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்றீங்கனாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஆட் பண்ணி தான் வந்து குடுத்துருப்பாங்க. இப்ப மேமே வந்து ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. சில இதுக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மேம் வந்து அந்த டாபிக்க நம்மளுக்கு குடுப்பாங்க. இந்த டாபிக்க வந்து நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. சோ அதுவே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். ரொம்ப வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு அவ்ளோ வந்து ஏன்னா வந்து அந்த நோட்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா, அத நம்ம ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாரி ரிலே பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க இப்ப ஒரு மெட்டீரியல் நீங்க வச்சிருப்பீங்க இல்லீங்களா? I think பண்ணிக்கலாம். நாங்க அத தாண்டி இப்ப நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து சப்ஜெக்ட் வைஸ் அப்படிலாம் நான் போட்டுக்க மாட்டேங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரே ஒரு நோட் தான் வச்சிருப்பேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்ட்டு. அதுல வந்து எனக்கு என்ன வந்து இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்னா, அதுல எனக்கு என்னென்னலாம் வந்து முக்கியம்னு தோணுதோ, அத நான் வந்து 1, 2, 3 போட்டு எழுதிக்கிட்டே போயிடுவேன். என்னால வந்து ஒரு 4 நோட், 5 நோட் சப்ஜெக்ட் வைஸ் போட்டு வந்து என்னால மெயின்டெயின் பண்ண முடியாது. நான் வந்து இதையே நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படிதான் வச்சிருப்பேன். அத நான் படிச்சுப்பேன். ரொம்ப கம்மியானது, ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் நான் அந்த நோட்லயே எழுதுவேன். இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து என்னன்னே தெரியாது. சோ நெறைய நம்ம எழுதிட்டே இருப்போம். அத நம்மளால திருப்பி படிக்கவே முடியாது. என்ன கேட்டா லிமிட்டடா எழுதுங்க.
உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்க மாதிரி சப்ஜெக்ட் வைஸா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸா போட்டு மெயின்டைன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லைன்னா என்ன மாதிரி ஒரே நோட்டு அதுல என்னென்ன முக்கியமான வருதோ அதை நான் எழுதிப்பேன். இப்ப மேம் வந்து என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, இப்ப ஒரு பாலிட்டி நோட் நான் வச்சிருக்கேன்னா அதுல வந்து லாஸ்ட் பேஜ்ல கரண்ட் அஃபேர்ஸ் மேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்க எழுதி வச்சிருப்போம். அதுக்கான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அந்தந்த சப்ஜெக்ட் நோட்லயே வந்து லாஸ்ட்ல நீங்க எழுதிட்டீங்கன்னா, நீங்க அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த மந்தோட கரண்ட் அஃபேரும் பின்னாடி இருக்கும். சோ நீங்க தனித்தனியா புக்க தேட வேண்டிய அவசியம் இருக்காது. பொதுவா யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, பல நோட்டு, பல பேப்பர்ஸ் அப்படின்னு ஸ்கேட்டர் பண்ணி வச்சிருப்பீங்க. திடீர்னு அத தேடவே முடியாது. எதை எங்க எழுதி வச்சோனே மறந்து போயிடுவீங்க. அந்த ரீசன்க்காக தான் நான் வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர் வச்சிருப்பேன். எப்படின்னா, பாலிட்டி நோட்லயே லாஸ்ட்ல கரண்ட் அஃபேர் காப்பி பண்ணி வச்சுக்கணும். சோ தட் நீங்க அத படிக்கும் போதே அந்த கரண்ட் அஃபேர் கேதர் ஆயிடும். ஓகே லாஸ்ட் பேஜ்ல கரண்ட் அஃபேர் இருக்கு. இத படிச்சுப்போம் ஒரு வாட்டி. எப்பலாம் பாலிட்டி நோட் தொடுறோமோ, அப்பல்லாம் பின்னாடி பேஜ் பார்க்கும்போது, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். அண்ட் ஹிந்து எடிட்டோரியல்ல வந்து ரொம்ப எடிட்டோரியலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது புருஷோத்தமன். ஆஸ் கதிர் சொன்ன மாதிரி இப்ப நிறைய சோர்சஸ் வந்துருச்சு. அதனால இப்போ அந்த சோர்சஸ்லயே வந்து அனாலிசிஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் மேகசின் எந்த அகாடமி மேகசினா வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அகாடமி வெப்சைட்ல கூட பாத்தீங்கன்னா, சில டாபிக்லாம் நாங்க போட ஆரம்பிச்சுட்டோம். நீங்க என்னோட அகாடமி வெப்சைட் தான் பார்க்கணும்ன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனிதிங் இஸ் ஓகே. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ ஒரு ஃப்ளோ, அந்த அகாடமி வெப்சைட்ல அந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் எல்லாம் கட் ஷார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அத நீங்க சீக்வென்ஷியலா ஒரு டாபிக் வைஸ் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம் ஃபார் நியூஸ் பேப்பர். ஏன்னா அந்த காலத்துல எங்களுக்கு ரிசோர்ஸ் கிடையாது. ஸோ வி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். பட் இப்போ உங்களுக்கு அப்படி கிடையாது. அதனால ஸ்மார்ட்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க டைம். ஓகேங்களா? அண்ட் எக்ஸாக்ட் டேட்டாஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ண முடியாதுங்க. வி ஆர் நாட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஈவன் த எக்ஸாம்னு நோஸ் தட். ஸோ ஓரளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி பத்தி கேட்குறாங்க. ஏதோ பர்டிகுலர் ஐட்டமோட ஜிஎஸ்டி இப்ப ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அதனுடைய பெர்சன்டேஜ் பெர்ஃபெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜிடிபி ஆஃப் தமிழ்நாடு இப்ப ரீசெண்டா எதையாவது ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்ப அதனுடைய பெர்சன்டேஜ் பெர்ஃபெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி வந்து நீங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா நீங்க போடும்போது அப்ராக்ஸிமேட்லி அப்படின்னு போட்டே நீங்க போட்டலாம் டேட்டாவை. பெர்ஃபெக்ட்டாலாம் மெமரைஸ் பண்றது சாத்தியம் இல்லை. உங்களால முடிஞ்சா பண்ணுங்க. முடியலன்ற பட்சத்துல அப்ராக்சிமேட்லி 8% அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் அண்ட் ஒன் மோர் திங் கதிர். ஷுட் வி சம்டைம்ஸ் இப்ப என்னன்னா, இப்ப ரீசன்ட் G2ல நாங்க ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணோம். ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கே 2.5 பேஜஸ் விட்டுருக்காங்க. முன்னாடி எல்லாம் அவ்வளோ ஸ்பேஸ் விட மாட்டாங்க. பட் இந்த வாட்டி 10 மார்க்குக்கே 2.5 பேஜ் கொடுக்கும்போது, ஷுட் வி எக்ஸாக்ட்லி ஃபில் த கம்ப்ளீட் பேஜ்? இஸ் இட் மேண்டேட்டரி? இல்ல நம்ம ஓகே மேம். கொஞ்சம் விட்டுடலாமா இடத்த? ஆக்சுவலா லாஸ்ட் குரூப் டூவும் வந்து நான் எழுதியிருந்தேன் மேம். அதிலும் எனக்கு வந்து கிளியர் ஆயிருந்துச்சு. அதுக்காக நான் வந்து பெருசா ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணல. குரூப் ஒன்ல படிச்சது வச்சு எழுதினேன். ஸோ வந்து எனக்குமே நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு அங்க போய் பார்த்தா வந்து பேஜ் அதிகமா இருந்துச்சு. அது வந்து எங்களுக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஸோ நான் எப்படி எனக்கு மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ வந்து தனியா விடுறத விட, ஸ்பேஸ் நடுவுல நடுவுல விட்டு விட்டு நம்ம எழுதிக்கிறது பெட்டரா இருக்கும் மேம். இப்ப ஒரு கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்றோம். இப்ப வந்து சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்ப இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி ஒரு லைனோ, 2 லைனோ விட்டுட்டு எழுதுறது. இப்ப நார்மலா நம்ம எப்படி எழுதுவோமோ, அதை விட இப்ப நம்ம இன்ஸ்டன்டா அப்படி பாக்குறோம். அதிகமான பேஜ் இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைன் விட்டு விட்டு எழுதி, இப்ப வந்து நம்ம ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா, இந்த 2 சைட்லயும் ரைட்லயும் சரி, லெஃப்ட்லயும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இடம் விடலாம். அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்காது பெருசா. நம்ம வந்து நிறைய இடம் விட்டுருக்கோம், கேப் விட்டு எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. சோ அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாம இப்ப இன்ட்ரோடக்ஷனுக்கு முன்னாடி ஒரு லைனோ 2 லைனோ விட்டுட்டு எழுதுறது, இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் ஒரு லைன் 2 லைன் விடலாம். அதுக்கப்புறம் மெயின் டாபிக் போட்டு ஒரு லைன் 2 லைன் விட்டுட்டு அந்த மாதிரி நம்ம கொண்டு போலாம். என்ன கேட்டா வந்து நம்ம ஒரு இடம் விட்டுட்டு நம்ம பிளாங்கா விட தேவையில்ல. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. மேம் எழுதியும் படிச்சும் மெயின் 3 டேஸ்னா அதுக்குள்ள நம்ம எப்படி ரிவைஸ் பண்றது? ஓகே. நித்யா பிரியா உங்க கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சு மெயின் 3 டேஸ்னா அதுக்குள்ள நம்ம எப்படி ரிவைஸ் பண்றது? மெயின்ஸ் எக்ஸாம் 3 நாள் தான். அதை எப்படி நம்ம எல்லாத்தையும் ரிவிஷன் பண்றதுன்னு கேக்குறீங்களா? இஸ் தட் யுவர் கொஸ்டின்மா? இஃப் தட் இஸ் யுவர் கொஸ்டின் நீங்க அப்பெல்லாம் ரிவிஷன் பண்ண முடியாது.
நம்ம அப்ப பிக்னிக் போற மாதிரி தான் எக்ஸாம்க்கே போகணும். நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கே அதான் சொல்லுவேன். லாஸ்ட் மினிட்ல எல்லாம் படிக்க முடியாது. நம்ம அதுக்கு முன்னாடி போடுற எஃபர்ட் தான். எக்ஸாம் ஹாலுக்கு த டே ஹாஸ் கம். அங்க போயிட்டு அவன் என்ன கேட்கறானோ அந்த நிமிஷம் நமக்கு என்ன ஞாபகம் வருதோ அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? ரிவிஷன் எல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். 3 பேப்பர்ஸையுமே நம்ம முன்னாடியே எந்த அளவுக்கு நம்மளால எஃபர்ட் போட்டு ஓரளவுக்கு நம்ம மைண்ட்ல கொண்டு போய் செட் பண்ண முடியுமோ செட் பண்ணிடணும். ஒரே ஒரு லாஜிக் தான். நீங்க அந்த லாஜிக்க நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கணும். படிக்கணும்னு படிக்கும்போது அது பர்டனா தெரியும். நமக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு விஷயத்த புடிச்சு படிக்கும்போது அத நம்ம தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கும்போது அது எவ்வளவு வருஷம் கழிச்சு கேட்டாலும் அது உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நீங்க படிக்கும்போதே அத புடிச்சு படிங்க. அப்ப உங்களுக்கு ரிவிஷனே தேவைப்படாது. இல்ல இந்த கன்டென்ட் நான் பார்த்தேன். இது இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஐ அம் டாம் ஷூர் ஆன் இட் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல அது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா? ஹவ் டு மேனேஜ் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. இப்ப யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி இப்ப ரெண்டுமே நீங்க வந்து சைமல்டேனியஸா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது வந்து ரெண்டுமே வந்து அவ்வளோ வந்து கஷ்டம்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் இப்பலாம் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்றாங்க. நானும் யூபிஎஸ்சில தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்றாங்க. சோ வந்து அது எப்படி நம்ம பண்ணலாம்னா, 2த்துக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு 70 to 80% வந்து ஓவர்லேப் இருக்கு சிலபஸ்ல. ஹிஸ்டரியோ, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டோ, பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் வந்து காமன் தான் 2த்துக்குமே. எக்ஸ்ட்ராவா நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா கொஞ்சம் விஷயங்கள் படிப்போம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி, தமிழ்நாடு ஹிஸ்டரி அந்த மாதிரி. அது யூபிஎஸ்சிக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. யூபிஎஸ்சில அது இல்லாம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் படிப்போம். இன்டர்னல் செக்யூரிட்டி அந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்ப எத்திக்ஸ் வந்து யூபிஎஸ்சில வந்து ஒரு பேப்பராவே இருக்கும். அப்ப டிஎன்பிஎஸ்சில நம்ம வந்து அதுல ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும். அது ஒரு பேப்பரா அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. So, அப்ப வந்து நீங்க இப்ப யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா, யூபிஎஸ்சில அந்த கண்டென்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த காமனான இதெல்லாம் 2த்தோட சிலபஸையும் எடுத்து வச்சுட்டு, என்னென்னலாம் காமனா இருக்கோ அத வந்து நீங்க படிச்சிருங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்ட்ராவா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப நீங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க. எக்ஸ்ட்ராவா டிஎன்பிஎஸ்சி படிக்க போறீங்க அப்படின்னா, என்னென்னலாம் இப்ப நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா, தமிழ்நாடு நியூஸையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்த சொசைட்டி இதெல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த யூனிட் 8, யூனிட் 9ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ் சொசைட்டி அப்படின்ட்டு. அது வந்து டெய்லி நீங்க இப்ப யூபிஎஸ்சி படிச்சுட்டே இருக்கும்போது, டெய்லியும் நீங்க வந்து ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி நீங்க வந்து படிச்சுட்டே வரலாம். ஒரு ஒரு சின்ன டாபிக் நான் இன்னைக்கு படிப்பேன். அந்த மாதிரி நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா, கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி அட்டெம்ப்ட்ஸ் வந்து குடுக்கலாம். நீங்க யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கீங்க. யூபிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்கீங்கனாலும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வரும்போது நீங்க போய் அத அட்டெம்ப்ட் பண்ணலாம். இப்ப யூபிஎஸ்சில நீங்க பாலிட்டி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அத வச்சு நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன். எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஒய்க்யூஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 2த்துலயுமே நம்ம பிஒய்க்யூஸ் பார்க்கலாம். இப்ப வந்து சில யூபிஎஸ்சி பிஒய்க்யூஸ கூட டிஎன்பிஎஸ்சில கேக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல பிரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ 2மே வந்து நம்ம பிஒய்க்யூஸ் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்றது, கொஸ்டின் பேட்டர்ன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூபிஎஸ்சி எக்ஸாமே வந்து நம்ம பிரிலிம்ஸ் தான் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு வந்து சாதாரணமா தெரியும். பிரிலிம்ஸ் அதுல வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சின்னு பார்த்தோம்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இங்க டிஎன்பிஎஸ்சிக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து சிம்பிளா தெரியும். ஓகே, நீங்க வந்து திரும்ப திரும்ப கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரியே வந்து நம்மளுக்கு வந்து பிரைன் வந்து அடாப்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா 2மே வந்து நீங்க பண்ணலாம். இப்ப வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஃபுல்லாவே டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு சில வந்து மார்க் எடுக்கிறதுக்கான அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மேக்ஸ் வந்து கண்டிப்பா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு டிஎன்பிஎஸ்சிலே கொடுத்துருக்காங்க பாலிட்டில இருந்து எத்தனை கொஸ்டின் வரும், ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும், அதுல வந்து எதுல இருந்து நிறைய மார்க் வருதோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு போகலாம். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னாலுமே டிஎன்பிஎஸ்சி இப்ப குரூப் 1 எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போனீங்கனாலும் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஃபைன். சயின்ஸ் அண்ட் டெக் எப்படி படிக்கிறது? சயின்ஸ் அண்ட் டெக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தோம்னா நம்ம ஜென்ரல் சயின்ஸ் வந்து அதிகமா படிக்கிற மாதிரி இருக்காது. டெக்னாலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும். இப்ப டெக்னாலஜினா ரோபோட்டிக்ஸ், அதாவது அதுல வந்து சர்டன் டாபிக்ஸ் இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு. இப்ப டெக்னாலஜினாலே நம்மளுக்கு என்னன்னா ஒரு 10 டாபிக்ஸ் தான் ஒரு நானோ டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், ஏஐ, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கிரிப்டோ கரன்சி, 5G இந்த மாதிரி அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா வந்து நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். நோட்ஸ் ரெடி பண்ணி ஒரு கொஸ்டின் நான் வந்து
ஒரு 15 மார்க் அளவுக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 மார்க்ல கேட்டாலும் எழுதிடலாம், 15 மார்க்ல கேட்டாலும் எழுதிடலாம். சயின்ஸுங்கும் போது நம்ம என்ன கண்டென்ட் எழுதுறோமோ அதுக்கு நம்மளுக்கு மார்க்ஸ் வந்துரும். நம்ம பெருசா யோசிக்கலாம் தேவையில்ல. நம்ம என்ன படிச்சோமோ அத எழுதிடலாம். அந்த விதத்துல சயின்ஸ் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஜெனரல் சயின்ஸ்ல ரிப்பீட்டடான டாபிக்ஸ் இருக்கும். இப்ப நான் ஒரு 2 மந்த்ஸ் தான் எனக்கு டைம் இருந்துச்சு. சோ நான் ரொம்ப சயின்ஸ்லாம் படிச்சுக்கல. ஜெனரல் சயின்ஸ் அதிகமா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அதிகமா வரல. சோ நான் ஜெனரல் சயின்ஸ்க்கு மினிமம் இம்பார்ட்டன்ஸ் தான் குடுத்தேன். பட் எக்ஸாம்ல போய் பார்த்தோம்னா எங்களுக்கு டெக்னாலஜி கொஸ்டின்ஸோட ஜெனரல் சயின்ஸ் தான் வந்துச்சு. ஆனா அது பேசிக் லெவல்ங்கிறதுனால எனக்கு பேசிக்கா இருந்த நாலேஜ வச்சு நான் என்னால எழுத முடிஞ்சுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்இன்ஃபெக்டன்ட் கேட்டிருந்தாங்க, ஆன்டிசெப்டிக், ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது நம்ம அதுக்கு தான் இப்ப நியூஸ் பேப்பர்லாம் நம்ம படிக்கணுங்கிறது. இப்ப நியூஸ் பேப்பர நம்ம பார்த்தது, கேட்டது, அந்த மாரி நம்மளுக்கு இருக்கிற அந்த ஜெனரல் அவேர்னஸ் வச்சே நம்ம எழுத முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ரொம்ப பேசிக்கா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப பார்த்தோம்னா, இதெல்லாம் நமக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில கொஸ்டின் ஜெனரல் சயின்ஸ்ல நான் சொல்றேன். இப்ப நமக்கு தெரியும்னாலும் அதையும் நம்ம ஒரு டைம் ஃபார் எக்ஸாம்பிள் போன்சாய் கல்டிவேஷன் இந்த மாரி இதெல்லாம் ஜெனரல் சயின்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க இப்ப ரீசென்ட்லி. எங்களுக்கு கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் நான் பார்த்தேன் ஆக்சுவலா மார்க் டெஸ்ட்லாம். இந்த மாதிரி எது எதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிடணும் இந்த டெக்னாலஜி கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ்ல ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல பார்த்தது கேட்டது அதெல்லாம் இதெல்லாம் வரப்போதா அப்படின்னு நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டு போறது நல்லது. இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபிகல்ட்டா இருக்குமா? ஸோ கான்டென்ட் இம்பார்ட்டண்டா இல்ல லாங்குவேஜ் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் நம்ம அதுல எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத பொறுத்து தான். தமிழ்ல எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. அதை பொறுத்துலாம் மார்க் வராது. நம்ம நீங்க எந்த லாங்குவேஜ்ல எழுதினாலும் சரி, அதுல நீங்க நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டேட்டாஸ், வேல்யூ அடிஷன் இதெல்லாம் கொடுங்க. டயக்ராம்ஸ் எல்லாம் போட ட்ரை பண்ணுங்க. மேம் சொன்ன மாதிரி டயக்ராம், மேப், பை சார்ட் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டு நம்ம பேப்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா கிளியர் ஆகும். இப்ப தமிழ் மீடியம்ல எத்தனையோ பேர் கிளியர் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதனால லாங்குவேஜ்லாம் ஒரு பேரியர் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுத ட்ரை பண்ணுங்க. ஃபாஸ்டா எழுதுங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கனாலே போதும். அண்ட் there's ஒன் more கொஸ்டின் கதிதா, அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். கேஏவி, உங்க கொஸ்டின் நான் ஆன்சர் பண்றேன். குரூப் ஒன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நாலேஜ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒண்ணுதாங்க. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி சபார்டினேட்டட் டு யூபிஎஸ்சி, யூபிஎஸ்சி சுப்பீரியர்னு. யார் சொன்னா? யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதே அளவுக்கு நாலேஜ் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் உண்டு. பாலிட்டி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற அதே எக்ஸ்போஷர் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கொடுத்துருக்கோம். கேசஸ் முதற்கொண்டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரியும் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிக்கிற அந்த அளவுக்கான கேசஸ். அதனால சப்ஜெக்ட் வைஸ் நீங்களே நமக்குள்ள டிஎன்பிஎஸ்சினா கம்மி அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போத் கேன் கம்பீட் ஈச் அதர். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சரிங்களா? How to overcome stress and be motivated during preparation. A long journey. You should love the journey. பிரியதர்ஷினி, அதான் உண்மை. யூ ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் இட். நம்ம எப்பவுமே நான் கிளாஸ்ல சொல்வேன், நம்ம எல்லாம் ஒன்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தாச்சுன்னா நம்ம எல்லாம் மதமே மாறிட்டோம்னு அர்த்தம். நம்ம என்ன ரிலிஜன் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாம் யூபிஎஸ்சி இசம் அப்படின்னு பதில் சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் டோட்டலி வேற ரிலிஜன், வேற செக்ட். அதனால நம்ம அந்த ஜேர்னியை லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்ன கதை செல்வி, அதான் ஆன்சர். எஸ் மேம். இப்ப எப்படி மோட்டிவேட்டடா இருக்கு ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றது அப்படின்னா என்னோட சஜஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நினைச்சாதான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வரும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு வருமா வராதா இப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரிசல்ட் யோசிச்சாதான் உங்களுக்கு பயமே வரும். அப்ப நீங்க ரிசல்ட்டை பத்தி யோசிக்காம ப்ராசஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதுங்க. அது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப ஈஸியா நம்ம எதுவுமே யோசிக்காம படிக்கிறது மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் ஸ்டில் நம்மளோட எஃபர்ட்ஸை நம்ம போட்டுட்டே இருக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போடுவேன். நான் என்னோட இந்த லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாவே நான் பண்ணது இதுதான். நான் படிப்பேன். வரனாலும் எனக்கு ஓகே. அந்த நாலேஜ் வச்சு நான் வேற ஏதாவது பண்ணிக்கிறேன். அதுக்காக ஒண்ணும் பிரச்சனை இல்ல வரலனாலும். நான் என்னோட முடிஞ்ச எஃபர்ட்ட போடுவேன். ரிசல்ட் வரனாலும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு நான் எனக்கு கொஞ்சம் கூலா வச்சுக்கிட்டேன். அப்படி நான் வச்சுக்கிட்டனால தான் என்னால இப்ப நான் குரூப் 4ம் கிளியர் பண்ணிருக்கேன். 2 ஒரே டைம்ல 1 அண்ட் 2 ரெண்டுமே எனக்கு கிளியர் ஆச்சு. நம்ம இப்ப பாருங்களேன், இப்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே அதுல பெனிஃபிட் கிடையாது. நம்ம அது தேவையில்லாம நம்மளுக்கு பிரச்சனை தான். ஆனா ஸ்ட்ரெஸ் I think network.
திங்க் ஷீஸ் ஹேவிங் சம் நெட்வொர்க் இஷ்யூ. மத்தவங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? அதர் ஸ்டூடெண்ட்ஸ், am I audible?